தான் பேசியதை முழுமையாக கேட்ட பின்னர் EVKS இளங்கோவன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 19, 20 ஆகிய தேதிகளில் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கையில் தான் பேசியதை EVKS இளங்கோவன் முழுமையாக கேட்டுவிட்டு பின்னர் விமர்சிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வயதில் மூத்தவரான EVKS இளங்கோவனை விமர்சிக்க விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்ட கார்த்தி சிதம்பரம், மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் தனக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவனுக்கு அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும். நான் பேசினது முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான். இது தொண்டர்களுக்கு வர உள்ளாட்சி தேர்தலில் மிகவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி பாதிக்கப்படும்? காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி பாதிக்கும்? ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலமா இருந்தா தானே கூட்டணி பலமா இருக்கும். கூட்டணியில ஒரு கட்சி வீக்கா இருந்தா கூட்டணி பலமா இருக்குமா? ஒரு டீம்ல எல்லா பிளேயரும் நல்லா விளையாண்டு எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே டீம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும்னா அங்க அங்கம் வகிக்கும் அத்தனை கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும். அங்கம் வகிக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இதுதானே நியாயமான கோரிக்கை. அதனால நான் சொன்ன கருத்தை நானே சொல்றேனே, இது வேடிக்கையாக இருக்கு, விசித்திரமாக இருக்கு. திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார். முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும். பேசிய பின்னரும் அவர் அதே கருத்துல இருந்தார் என்றால் அது சரி, அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.